கார்ப்பரேட்டிடம் கை குலுக்குறா. ஓட்டு கேட்டு ஏழையிடம் கை கூப்பி வணங்கி நிற்கிறா. தேர்தலிலே ஜெயிச்ச பின்னே கார்ப்பரேட்டிடம் கை குலுக்குறா. தோழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நம் தமிழ் தேசிய தலைவர் பாரிசாலன் தலைமையில் இயங்கி வரும் நம் அமைப்பின் முக்கிய நோக்கமாக நாம் திராவிட சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்பதாக உறுதியேற்றுள்ளோம். நம் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்கள் தமிழர்களாக இருந்தபோதும் எங்கனம் ஒரு தெலுங்கு பேசும் கூட்டம் நம்மை ஆள வந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இது தமிழ்நாட்டுக்கும் அல்ல, எந்த ஒரு நிலப்பரப்பிலும் இதற்கான சான்றுகளை நாம் காண முடியும். நம் நாட்டில் பெரும்பான்மையான இனம் சார்ந்த மக்கள் பாதுகாப்பாகவே வாழ்ந்து வருகிறோம். அதனால் நம்மிடையே அதிகாரத்திலும் ஆட்சியிலும் மீதான ஒரு பற்றோ அல்லது ஒரு தேவையோ இல்லாமல் ஒரு அலட்சிய போக்கை நாம் கையாள்கிறோம். ஆனால் பிழைப்பு தேடி வரும் ஒரு இனம் தாங்கள் எப்பொழுதும் ஓர் அச்சத்தில் வாழ்வதாகவே உணர்கிறார்கள். அந்த அச்ச உணர்வுதான் அவர்களை எப்படியேனும் ஒரு பாதுகாப்பான உயர் பதவியிலோ அல்லது உச்ச அதிகாரத்திலோ ஆட்சியிலோ அமர்ந்து விட வேண்டும் என்று அவர்களை முன்னுக்கு தள்ளுகிறது. இது நம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நம் இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டாலே இங்கு இருக்கக்கூடிய இனம் நம்மை ஆளாமல் வேறொரு பகுதியில் வந்த இனம் நம்மை ஆள துடிப்பதும் இந்த நாட்டை தங்களுக்காக ஒரு இந்து ராஷ்டிரமாக வடித்துக் கொள்ள அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் நாம் இந்த ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியுள்ளது. அதாவது ஒரு சிறுபான்மை மக்களை நாம் முன்வைத்து ஒரு அரசியலை எடுக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய சூழல் உள்ளது. ஒரு அரசியல் அறிஞரும் அரசியலை இப்படி வர்ணிக்கிறார்: To make politics, you invent a hatred against a class of society என்பதாக. உலகம் முழுதுமே இந்த சித்தாந்தமே அரசியலின் அடிப்படையாக உள்ளது. நம் அருகாமையில் உள்ள இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் நம் தமிழ் மக்கள் மீது ஒரு வெறுப்பையும் விரோதத்தையும் வளர்த்து சிங்கள மக்கள் அவர்களை கொன்று குவித்தார்கள். ஆகவே நாம் திராவிட சித்தாந்தத்தை எப்படி வீழ்த்து போகிறோம்? திராவிடம் எப்படியேனும் ஒரு வரலாற்று பதிவை நம் தமிழ்நாட்டில் செய்துவிட்டது. அதனால் அதன் வழியில் நம் தமிழ் மக்கள் மீதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதை நாம் மறுக்க முடியாது. அவர்கள் பகுத்தறிவு என்ற ஒரு கோட்பாட்டை நம்மிடையே விதைத்துள்ளார்கள். அவர்களை வீழ்த்த நாம் முன்னெடுக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தில் நம் தமிழ் மக்களுக்கு என்ன தேவையான கோட்பாடு உள்ளது என்பதை நாம் அறிந்து அந்த கோட்பாட்டை பேசுபொருளாக்கி இந்த பகுத்தறிவு என்னும் சித்தாந்தத்தை காட்டிலும் ஒரு மேலான சித்தாந்தத்தை நாம் தமிழ் மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் இருகோடுகள் தத்துவம் என்று நாம் பொதுவாக புரிந்து கொள்வது. ஒரு அரசவையில் அரசன் ஒரு கோட்டை வரைந்து விட்டு இந்த கோட்டை அழிக்காமல் இக்கோட்டை சிறிதாக்க வேண்டும் என்று சவால் விடுகிறார். ஒரு அமைச்சர் அதன் அருகிலேயே ஒரு மிகப்பெரிய கோட்டை வரைந்து அந்த கோட்டை சிறிதாக்கிறார்.
இந்த நுட்பத்தை நாம் அறிந்து கொண்டு நம் தமிழ் மக்களுக்கு தேவையான ஒரு சித்தாந்தத்தை நாம் முன்னிறுத்தி அதை பேசு பொருளாக்கி அது பகுத்தறிவை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு சித்தாந்தமாக இருந்து நாம் திராவிடத்தை வெல்ல வேண்டும். அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம்.